டெல்டா வெதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். மே 31, 2025 விரிவான மாதாந்திர வானிலை அறிக்கை. இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். இன்றைய காணொலியில ஜூன் மாதத்தில் தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக மார்ச் 1ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரையிலான மார்ச், ஏப்ரல், மே ஆகிய 3 மாதங்கள் தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆண்டு கோடை காலத்தில் வெப்ப அலைகளின் தாக்கமோ அல்லது அதீத வெப்பத்தின் தாக்கமோ உணரப்படவில்லை. அதற்கு மாறாக இயல்புக்கு குறைவான வெப்பநிலையும் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவும் தான் கோடை காலத்துல பதிவாகி இருக்கு. தமிழகத்தில் மாநிலத்தின் சராசரியாக 25 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. இது இயல்பாக பதிவாக வேண்டிய மழையின் அளவு 13 சென்டிமீட்டர். அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100% அதிகமான மழைப்பொழிவு கிடைத்திருக்கு. மாவட்ட வாரியாக பார்த்தோமானால் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டத்தின் சராசரியாக 60 சென்டிமீட்டர் மழையும், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் சராசரியாக 50 சென்டிமீட்டர் மழையும், திருநெல்வேலி மாவட்டத்தின் சராசரியாக 45 சென்டிமீட்டர் மழையும் இந்த கோடை காலத்துல கிடைத்திருக்கு. கோடை காலம் வெப்பம் குறைவான நாட்களாகவும் வெப்ப அலைகளின் தாக்கம் இல்லாத நாட்களாகவும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவையும் கொடுத்துவிட்டு தற்போது நிறைவு பெற்றிருக்கு. நாம் எதிர்பார்த்தவாறே வெப்பத்தின் தாக்கம் குறைவாகவும் மழைப்பொழிவின் தாக்கம் அதிகமாகவும் இருந்திருக்கு. இந்த சூழல்ல வெப்பச்சலன மழை முடிவடையும் சூழல்ல, கோடை வெப்பச்சலன மழை முடிவடையும் சூழல்ல ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயல்புக்கு முன்னதாக தொடங்கிய தென்மேற்கு பருவமழை கேரளா, கர்நாடகா மற்றும் தெற்கு கொங்கன் கரையோர பகுதிகள் எல்லாம் தீவிரம் அடைந்திருக்க சூழல்ல இந்த வரக்கூடிய நாட்கள்ல இன்று முதல் தென்மேற்கு பருவமழை தொய்வு நிலையை படிப்படியாக அடையும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 12ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் பருவமழையின் தாக்கம் சற்று குறைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் விளைவாக இந்த பருவமழையின் முதல் சுற்று இடைவேளை அப்படின்னு எடுத்துக்கலாம். பருவமழை தொடங்கி ஒரு தீவிரமான மழைப்பொழிவு கொடுத்து தற்போது இந்த இடைவெளி அப்படிங்கிறது ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 12ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் எதிர்பார்க்கப்படுது. இந்த நாட்கள்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக வறண்ட மேற்கு காற்றின் ஊடுருவல் காரணமாக பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும். பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக கடலோர மாவட்டங்கள்ல வெப்பநிலையின் தாக்கம் பார்த்தோம்னா நமக்கு 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதே போல வெப்பச்சலன மழையும் அவ்வப்போது தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஜூன் 12ஆம் தேதி வாக்குல மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் உருவாகி தென்மேற்கு பருவமழையை படிப்படியாக தீவிரமடைய செய்யும். அந்த நாட்கள்ல தாழ்வு பகுதி உருவாகும் போது தமிழகத்தில் வெப்பச்சலன மழையும் தீவிரமடையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்தமா ஜூன் மாத வானிலை எடுத்து பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா, நமக்கு இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை, பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல், பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரிப்பது, உணரும் வெப்பநிலை அதிகமாக உணரப்படுவது, மேலும் ஒரு புழுக்கமான ஒரு சூழல் நிலவுவது, இது போன்ற ஒரு நிலை ஜூன் மாதத்தின் பெரும்பாலான நாட்கள்ல எதிர்பார்க்கப்படுது. வெப்பநிலை என்னதான் உயர்ந்து காணப்பட்டாலும் வெப்பச்சலன மழை இடியுடன் கூடிய தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழையும் தமிழகத்தில் சாதகமாக அமைந்து இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வாரந்தோறும் 2-3 நாட்கள் வெப்பச்சலன மழைக்கு சாதகமான சூழல் நிலவுகிறது. ஒவ்வொரு வாரமுமே நம்ம தமிழகத்தில் வெப்பச்சலன மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். கோடை காலத்தில் பெய்த அளவுக்கு மிக அதிக மழைப்பொழிவு இல்லைன்னாலும் நமக்கு ஜூன் மாதத்தில் பதிவாக வேண்டிய மழையை விட இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவை நம்ம இந்த ஜூன் மாதத்துல நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்டு ஜூன் மாதம் ஒரு கொளுத்தும் வெயில் கொட்டும் மழைப்பொழிவு அப்படிதான் அமையும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த பகல் நேரத்துல வெப்பமான சூழல் வெயிலும், மாலை இரவு நேரத்துல இடியுடன் கூடிய மழைப்பொழிவு, அதுவும் வாரத்திற்கு ஒரு சில நாட்கள் அப்படிங்கிற வானிலை விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். குறிப்பாக கோடை அறுவடை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் வரக்கூடிய நாட்கள்ல தாராளமாக அறுவடை பணிகளை திட்டமிடலாம். அதே போல குறுவை சாகுபடிக்கு தயாராகக்கூடிய விவசாயிகள் இந்த பகல் நேர வெப்பநிலை, பகல் நேரத்துல தெளிவான வானிலையை பயன்படுத்தி குறுவை சாகுபடிக்கு தேவையான முன்னேற்பாடுகளை செய்வது நல்லது. அதே போல பருவமழை தீவிரமடைந்து காணப்பட்ட
பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, நெகமம், ஆனமலை, பல்லடம் சுற்று வட்டாரங்களையும் தென்னை மரங்களுக்கு தேவையான விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் பிற மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் இந்த இடைவெளி நாட்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமா ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வெப்பமும் அதிகமாக இருக்கும், வெப்பச்சலன மழையும் இயல்புக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக தென்மேற்கு பருவமழை முதல் அரை பகுதியில தீவிரம் சற்று குறைவாக காணப்படும். குறிப்பா ஜூன் 1ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தென்மேற்கு பருவமழை மிகவும் வலு குறைந்து காணப்படும். அதனை தொடர்ந்து பிறகு ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு 15ஆம் தேதி வாக்குல தீவிரம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜூன் 20ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் மேலும் தீவிரம் அடைந்து கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமா பார்த்தா ஜூன் மாதத்தில் இயல்புக்கு அதிகமான தென்மேற்கு பருவமழை, இயல்புக்கு அதிகமான வெப்பச்சலன இடிமலை, இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை அப்படிதான் அமைய இருக்கிறது. தினசரி அறிக்கைகள் பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ தற்போதைய நிலவரப்படி பார்த்தோம்னா மே 31, ஜூன் 1, 2 ஆகிய தேதிகள் எல்லாம் தமிழகத்தில் பெரும்பாலும் வறண்ட வானிலை தான் நிலவும். ஒரு சில இடங்கள்ல மாலை இரவு இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. நன்றி.